Hi guys, கள்ளக்குறிச்சி to ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பஸ் இன்வெர்ட்டர் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட முடியல. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்டு தயாரிப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வீடியோ போட முடியல. அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நம்மளுக்கு பஸ் இன்வெர்ட்டர் பண்ணுறதுனா கொஞ்சம் பயமும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஒரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா பஸ் இன்வெர்ட்ரு ஒரு 12 வோல்ட் இன்புட்டு 28 வோல்ட் அவுட்புட்டு தர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இன்வெர்ட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த கஸ்டமர் கேட்டுக்கிட்டது 12 வோல்ட் இன்புட்டு, ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட்டு 28 வோல்ட்டு, ஆம்பியர் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது வோல்டேஜ் பற்றி சொல்லிடுறேன். இந்த இன்வெர்ட்டரில் நம்ம இன்புட்டு என்ன தரணும், அவுட்புட்டு என்ன தரணும் கொடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இன்புட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 12 வோல்ட் இன்புட்டு ப்ளஸ் மைனஸ் பேட்ரி இந்த 10 mm கேபிளில் நம்ம புட் பண்ணணும். இதில் ஒரு 25 ஆம்ஸு 30 ஆம்ஸு ஃபியூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம். அது இல்லாமல் இந்த ரெட் கலர் ஒயர் கூட ஒரு எல்லோ கலர் ஒயர், இது டிரைவர் வோல்ட்டு. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த 10 mm 12 வோல்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அண்டு டிசி ஆம்ப்ளிஃபையர் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு எல்லோ கலரில் ஒரு ஒயர் வரும், ப்ளஸ் ஒயர் கூட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் நம்ம டிரைவரு கீ ஆன் பண்ண பிறகு வண்டி ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு 12 வோல்ட் டிசி இருக்கும். அங்கே ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வோல்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா வண்டி டிரைவர் வண்டி கீ ஆன் பண்ணால் தான் இந்த பஸ் இன்வெர்ட்டரே ஆன் பண்ண முடியும். சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா வண்டி கீ ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. இது பேட்டரியிலேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுக்குறதுனால டேரெக்டாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் அந்த ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தலாம். இது மாதிரி பண்ணும்போது வண்டி கீ இல்லாமல் நீங்கள் ஆம்ப்ளிஃபையரே ரன் பண்ண முடியாது, இந்த இன்வெர்ட்டரும் ஆன் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பொசிஷன்லேயும் ஒரு சில விளக்கங்கள் சொல்லிடுறேன். இது வண்டியோட கீ வோல்ட்டு 12 வோல்ட்டு. இதிலே பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த கீ வோல்ட்டு கொடுக்கல, நான் டேரெக்டாக ரெகுலராக பயன்படுத்துகிற மாதிரி தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னிங்கன்னா, இந்த 2 வயரையும் சேர்த்து டேரெக்டாக நீங்கள் பேட்டரியில் கொடுத்துக்கலாம். இன்வெர்ட்டர் ஆன் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு நீங்கள் எல்இடி டிவிக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துட்டோம். 28028 15 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஒயர் சென்டர் 0 பாயிண்ட்டு. இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ஏசி அது ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே ரெக்டிஃபையர் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் அவுட்புட்டுன்னு போட்டிருப்பேன், ஓபின்னு சொல்லிவிட்டு, இதில் இன்புட்டுன்னு போட்டிருப்பேன். 12 வோல்ட்டு ஆன் ஆஃப்னு சொல்லிவிட்டு இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் கிளியராக. இன்டீரியரில் பார்த்துட்டிங்கன்னா 10 மாஸ்பெட் கொண்ட டிரைவர் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். ஒரிஜினல் மாஸ்பெட் போட்டது. இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் ரொம்ப நல்ல ஒரு பக்காவாக பண்ணியிருப்போம். வண்டி வைப்ரேட் ஆனாலும் இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகாத அளவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பிராண்டட்ஸ் மாதிரி நம்ம ப்ளூகன் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிடுவோம். சின்ன ஸ்க்ரூவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம பேஸ்ட் லைட்டாக கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் ஸ்க்ரூ லூஸ் ஆகாது. அதே மாதிரி இதில் நம்ம வயர் ஏசி வோல்ட் அவுட்புட் 230 வோல்ட்டுக்கு ஷால்ட்ரு பண்ணியே கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டோம்னா வண்டி ரன்னிங்கில் வைப்ரேட்டில் இருக்கும்போது அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு அசம்பிளிங்கும் நம்ம பார்த்து நம்மக்கிட்ட வர கஸ்டமருக்கு செய்து கொடுக்குறது. டைம் வேணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டைம் கொடுத்தா தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் டச்சாக பண்ண முடியும். எல்இடி பல்ப்ஸு எல்லாமே கிளியராக, பேட்ரி வயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ட்ரிங்லாம் பக்காவாக இருக்குது நம்மக்கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்வெர்ட்டரோட டீட்டெயில்ஸு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பஸ் இன்வெர்ட்டர் தேவைன்னா நம்மக்கிட்ட அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம்.
இல்லை நீங்கள் மெட்டீரியல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்களே அசம்பிள் பண்ணுற மாதிரினா அந்த மாதிரி வோல்டேஜ் வகையில் நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து 12 வோல்ட்டு டு 28 எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அனதர் ஏதாவது வோல்டேஜில் ஆல்ட்ரேஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் டைமுக்கு வேணும். அப்போ தான் நம்ம வந்து அதை சுற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்றேன். ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் தான் போகிறேன். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இல்லை. ஏன்னா முழுசாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்கிறதுனால ஏதாவது